என்னங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொண்டாடி கொண்டாடி. தோசையா? தோசை சாம்பார் சட்னி சூப்பர். ஆமாங்க, உங்களுக்கு தானே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுங்களே. தோசை மாவும் காலி ஆகிடுச்சு, 2 நாளாக சுடவே இல்லை, அதான் இன்றைக்கி செஞ்சேன். சரி வேகமாக கூடுறி, லேட் ஆச்சு, சாப்பிட்டு வேலைக்கு வேறு போவோம். எங்கள் பையன் சாப்பிட்டானா? டைம் ஆச்சு, எப்போ சாப்பிட்டு அவன் ஸ்கூலுக்கு போகிறது? இந்தா குளிச்சுட்டு இருக்காங்க, இப்போ வந்துடுவேன். வாடா, எவ்வளோ நேரம் தான் குளிச்சுட்டு இருப்பேன், வாடா சாப்பிட்ற, வேன் வந்துடும். என்னம்மா இட்லி செய்யலாமா? எனக்கு தோசை பிடிக்கான்னு தெரியாதா? சுட சுட இட்லி ஆவி பறக்க தந்தீங்கன்னா சட்னி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நாள் தானே சாப்பிட்றா, அம்மா ஆளுக்கு ஒன்று செய்ய முடியுமா? பாவம் தானே அவன். சாப்பிட்றா, அம்மா நைட்டுக்கு உனக்கு இட்லி அவிச்சு தரேன் சூடா, சாப்பிடு. நான் போகும்போது உன்னை அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு போகிறேன். வேனில் என்னத்தை போனேன், ஒரு நாளைக்கு அப்பாவோட வா. வேமா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு சட்டை மாட்டு போகலாம். ஜாலிப்பா, நல்லா பைக்கில் போனால் எனக்கு அந்த பேட்ரி கார் கேட்டிருந்தல, அது மட்டும் வாங்கித்தாங்கப்பா. சரிப்பா சரிப்பா, உனக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்? தம்பி சாப்பிட மொத்தம் பேசாத, அப்பாவுக்கு லேட் ஆச்சுல, நீ சாப்பிட்டு வேமா கிளம்பு. சரிம்மா. என்னங்க டைம் ஆலையா, இன்னும் அப்படி உட்காந்து இருக்கீங்க? இந்த பையன் உள்ள சட்டை மட்டும் போனவே இன்னும் ஆளை காணும். டைம் ஆச்சு, என்னம்மா உள்ள எனக்கு அதை கூப்பிட்றேன். சுரேஷு, அடே சுரேஷ். என்னம்மா என்னம்மா கத்திட்டு இருக்க? என்ன தம்பி, இன்னும் கிளம்பலையா? லேட்டாக செஞ்ச நல்ல சட்டை மட்டாமல் என்ன ஒன்று? நீ வேனில் போறியா இல்லை அப்பா கூட போறியா? நீ கிளம்ப சொன்னார்ல, என்ன பண்ண கிளம்பாம? டைம் ஆச்சுடா, போய் சட்டையை மாட்டிட்டு பேக் எடுத்துகிட்டு வா, ஓடு. இல்லைப்பா, அது வந்து நான் உங்களோட வரலப்பா. என்னடா நீ விளையாண்டுட்டு இருக்கியா? முன்னாடி போகிறதுன்னா இப்போ போலிஞ்சிட, ஒழுங்காக சொல்ல மாட்டியா? அப்பாவுக்கு லேட் ஆச்சு இல்லை, திட்டமாட்டாங்களா? சரி வரல, என்ன இருந்துட்டு போகிறேன், விடுமா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. அவனை பார்த்து அனுப்பிச்சி விடு. இல்லைங்க வரலேன்னா முன்னமே சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்தே இருந்தீங்கல்ல, அதுக்கு தான். சரி விடு, சின்ன பையன் தானே, நான் கிளம்புறேன், பார்த்துக்க. அப்பா போயிட்டு வரேன்டா, பார்த்து போ என்ன, சரியா? செலவு காசு இருந்தா அம்மாட்ட வாங்கிக்க, கொடுத்துருக்கேன். சரிங்கப்பா, பாய். சரி கிளம்புட, அம்மாவுக்கு வேலை இருக்குது, போய் பார்க்குறேன். நீ அப்பாவோட போகல, போயிருக்க வேண்டியதானே வேனில் போகாமல்? இல்லைம்மா, என் நோட்டு பசங்கள்கிட்ட இருக்குது, பஸ்ஸில் கொண்டாந்து வாங்கி ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகலாம். ஹோம்ஒர்க்கு வீட்டில் செஞ்சிடாரு, நாளைக்கு போய் பேர்கள்ட்ட பார்த்து எழுதிட்டு போகலாம். என்ன பழக்கம் தெரியல. அந்த எக்ஸாம் முடிஞ்சு அவனுக்கு மார்க்கெலாம் கொடுத்துட்டாங்களா என்ன? அச்சோ அச்சோ, நீ சொன்னதாம்மா எனக்கு ஞாபகமே வருது. மார்க் ஷீட்டு கொடுத்தாங்கம்மா, அப்பாட்ட காமிக்க மறந்துட்டேனே, என்னம்மா பண்ணுறது? இன்னைக்கு சைன் வாங்கிட்டு போகலன்னா அவ்வளோதாம்மா நிற்க வச்சுருவாங்கம்மா, என்னம்மா பண்ணுறது? சுத்தமாக மறந்துட்டேனம்மா. நீ சாப்பிடும் போதாச்சும் ஞாபகப்படுத்திருக்கலாம்லம்மா. என்னடா சொல்கிற? நீ சொல்கிற பார்த்தா உண்மை சொல்கிற மாதிரியே தெரியலையே. வேணும்னே இப்போ பாப்பாட்டு வண்டியில் போகலையோ நீ? இதுக்கு தான் போகலைன்னு நினைக்கிறேன். என்ன நடிப்பு நடிக்கிற இப்போவே? அட ஓ மேலே சத்தியமாம்மா, மறந்துட்டேம்மா. அடே என் மேலாம் சத்தியம் பண்ணாதடா, ரொம்ப நாளைக்கு இருக்கணும்டா, உன்னை கரை சேர்த்து விடணும்ல. சரி விடுமா, சைன் போட்டு கொடுமா. நீ சைன் வாங்கிட்டு போகலன்னா பொழுதுனைக்கு நீ அந்த டீச்சர் நிற்க வச்சிருங்க வெளியில். இந்தாம்மா பிடிமா, ஏம்மா சைன் போட்டு தானே, வேன் வந்துடும், லேட் ஆச்சு. இது என்னடா அது, ஊட சிவப்பு கலரில் எழுதியிருக்காங்க 2 இதில். ஆட அது ஒன்றும் இல்லாமல் நிறைய மார்க் வாங்கியிருக்கேனா, அதை மட்டும் சிவப்பு கலரில் எழுதியிருக்காங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கம்மி, ப்ளூ கலரில் எழுதியிருக்காங்க. அப்படியா செல்லாம், சூப்பர் டி. அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்ல, மறந்துட்டு விட்டுட்டேன். சாயங்காலம் வந்தோன்னா அப்பாவை லட்டு வாங்கிட்டு வர சொல்லணும். கூட அம்மா சைன் போட்டு தரேன், அடுத்த தடவை அப்பாட்ட தான் வாங்கணும், சரியா? மறந்துடக்கூடாது. சரிம்மா, ஏம்மா போட்டு கொடுமா, டைம் ஆச்சு. அடி நீனு வந்துட்டியா? லேட் ஆச்சு, இப்போ தான் சாப்பிட்டு வேணும். இங்கே பார்த்தியா இவன் எப்படி மார்க் வாங்கியிருக்கான்னு? 2 மார்க்கில் அதிகமாக வாங்கியிருக்கணும், அதனால சிவப்பு கலரில் எழுதியிருக்காங்க. அச்சோ, இவர்கிட்ட சொல்லிட்டாங்களே, ஐயோ 10 வைக்க போகிறாளே. என்னங்கிட்ட சொல்கிறீங்க? அதிகமாக சிவப்பு கலர் போடுவாங்க, வெயில போனதாட்ட சிவப்பு கலர் போடுவாங்க, அவங்க நல்லா ஏமாத்திட்டானா? என்னடி சொல்கிற? கையெழுத்து வேறு போட்டுட்டேன்டி, என்னடி பண்ணுறது? இன்னைக்கு இவனுக்கு இருக்கு கச்சேரி. நல்லா ஏமாத்திட்டானா? அங்கே போனாலும் கொடுத்தானா?
பண்ணுறது? எதுக்குடி இப்போ அம்மாட்ட போட்டு கொடுத்த? நீ உண்மை தெரியாத வேண்டியதானடா. மாட்டினா நீ சாயங்காலம் இருக்கணும் பீஸ். ஒரே பிள்ளை இப்படி ஏமாற்றிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் வர எங்க இன்னைக்கு உங்கள் பிள்ளை என்னை ஏமாற்றி கையில் வாங்கிட்டு போயிட்டான். 2 பாடத்தில் பெய்யல. நான் மார்க் வாங்கி கூட வாங்கியிருக்கேன், அதனால தான் சிவப்பு கலரில் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கையில் வாங்கிட்டு போயிட்டேன். என்னடி சொல்கிற? வந்தவனே என்னென்னு கேளுங்க, ரொம்ப செல்லம் வந்தாதி. இந்த வர டைம் தானே வரட்டும். அப்படியே காலில் கடை பண்ணேன். இந்த ஏமாத்து எழுந்து பண்ணுவியா? அதையும் காலில் நான் கூப்பிட்றதுக்கு வரல, நீ விசாரணியா? அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு இருக்கும். இல்லைங்கப்பா, நிஜமாவே மறந்துட்டப்பா. மறப்பேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. அடியே, உங்கள் தம்பி எத்தனை மார்க் வச்சுருக்கேன்? வச்சுருக்கேங்க 20 30. இப்போ இருக்குங்க அதை கேட்குறீங்க? யாருக்கும் மாடு எதுவும் வேணுமாம்மா? ஆமாம், 2 மாடு 2 கண்ணுக்குட்டியும் என்ன வேலைன்னு கேட்கு. யாருக்குங்க? நமக்கு தாண்டி. வேறு நாளில் ஸ்கூல் போவேனா மாடு மேய்க்கிட்டோம். அதெல்லாம் முடியாது. நாளில் நீ போவேனா வேணாம், மாட்டை மேய். மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேப்பா. உங்கள்டே சைன் வாங்கிக்கிறப்பா, நல்லா படிக்கிறப்பா. அடுத்த தடவை பார்ப்பேன். அப்போ ஒழுங்கு மார்க் வாங்கலைன்னா அம்மா ஆடுவேன். ஏய், போய் இவனுக்கு டீ போட்டு கொடுப்போம். சரிங்க. வாடா.